கரடு முரடா இருக்கிற மலைப்பாதையில அவரே காரை ஓட்டிட்டு போனாரா? அது மட்டும் இல்ல, சாலை வசதி, பேருந்து வசதி போன்ற மக்களுடைய கோரிக்கைகளை உடனடியா நிறைவேற்றுறதுக்காக அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்டயும் பேசியிருக்காரு. 313 இல்ல சார், அது என்ன பக்கத்து ஊர் வரைக்கும் வருது. நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து கட்ட போக முடியல. மலைவாழ் மக்கள் அன்போடு கொடுத்த கிழங்கு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு ஒரு நாள் அவங்கள ஒருத்தராகவே வாழ்ந்திருக்காரு. எல்லாம் வாயால வந்தவன. இப்ப கூட பாருங்க, காமராஜரையும் மோடியையும் ஒப்பிட்டு பேசினதுனால வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம அண்ணாமலைஜி. நரேந்திர மோடி மட்டுமல்ல, இன்று இருக்கின்ற தற்கால தலைவர்கள் யாரையும் காமராஜரோடு ஒப்பிட்டு பேசவே முடியாது. ராமர் கோயிலை கட்டுறதுக்கு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மோடின்னு அத்வானி அவர்கள் சொல்ற அளவுக்கு இதுல மோடியை முன்னிறுத்துறாங்க பாருங்க. இதுல இருந்தே தெரியலையா இவங்க அரசியல் முகமூடி? இது ரொம்ப வெட்கக்கேடால இருக்கு. பாஜக ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல மதவெறி உச்சகட்டத்துல இருக்கு. அதுக்கு உதாரணம் தான் உத்தரப்பிரதேசத்துல நடந்த இந்த சம்பவம். மணிப்பூர்னாலே வாயை திறக்க மறுக்கிற மோடிக்கு ராகுல் அவர்களின் இந்த பயணம் சரியான பாடத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதாகப்பட்டது மகாஜனங்களே. செல்லகுட்டி, இங்க இருக்கிற கரும்பை விட அந்த முக்கில இருக்கிற கரும்பு கடையில கரும்பு பெருசா இருந்துச்சுல்ல? ஆமாங்க, பாக்கும்போது கடிச்சு சாப்பிடணும் போல இருந்துச்சு. அவசரப்படாதீங்க. பார்க்கும் போதே பிடிக்கிறது ஒரு ரகம், பார்க்க பார்க்க பிடிக்கிறது தான் எங்க ரகம். அதுக்காக பல்க் ஆர்டர்லாம் கேன்சல் பண்ணாதீங்க. கருப்பு வேட்டி கட்டின கரும்பு தம்பி, அதுக்காக உடனே ஆர்டர் கொடுக்க முடியாது. பல்க் ஆர்டர் கொடுக்கும் போது 10 கடையை பார்த்த பிறகுதானே முடிவு பண்ணணும். என்ன சார் நீங்க எடப்பாடி மாதிரி இன்னுமே முடிவு பண்ணாம இருக்கீங்க? எடப்பாடி மாதிரியா? அவர் எதுல இன்னும் முடிவு பண்ணல? ராமர் கோயில் திறப்பு விழாவில் நீங்க கலந்துக்குவீங்களான்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு கொஞ்சம் கால்வனி இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க கலந்துக்கிறீங்களா? எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் கலந்துக்குவேன். எனக்கு இப்போ கொஞ்சம் கால் வலி இருக்கிறதுனால எனக்கு தெரியும், கொஞ்சம் சிரமம் இருக்குது. அதை பொறுத்து தான் எதை முடிவு செய்யணும். நான் வேற ஒண்ணு நினைச்சு பயந்துட்டேன். வேற ஒண்ணு நினைச்சு பயந்தீங்களா? ஓ, கூட்டணிக்காக கதவு திறந்திருக்குன்னு அண்ணாமலைஜி சொன்னதுக்கு அப்புறம் பாஜகவோட திரும்ப சேர்றத பத்தி இன்னும் அவர் முடிவு பண்ணல அப்படி சொல்லிருப்பாருன்னு நினைச்சீங்களா? ஆமாங்க, கரெக்டா சொல்லிட்டீங்களே. நம்ம அண்ணாமலை பேசும்போது 9 வருஷமா விருந்து சாப்பிட்டு போய் சாப்பாடு காரமா இருக்குன்னு சொல்றீங்களேன்னு அதிமுகவை மறைமுகமா விமர்சனம் பண்ணி பேசினதையும் பார்த்தேன். என்னதான் அதிமுக வெளியில போனதுனால எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு வாய் சவிடால் விட்டாலும் உள்ளுக்குள்ள வாங்கினாடி வலிக்குமா இல்லையா? எல்லாம் வாயால வந்தவன. இப்ப கூட பாருங்க, காமராஜரையும் மோடியையும் ஒப்பிட்டு பேசினதுனால வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம அண்ணாமலைஜி. அதுவும் முன்னாள் கூட்டணி கட்சி அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி வறுத்தெடுத்திருக்காரு. காமராஜரை மோடியுடன் மட்டும் இல்ல, தற்கால தலைவர்கள் யாருடனும் ஒப்பிட்டு பேச முடியாது. காமராஜர் வெறும் தலைவர் மட்டும் இல்ல, மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச கர்ம வீரர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காமராஜர் ஓடு தற்கால தலைவர்களை நரேந்திர மோடி மட்டுமல்ல, இன்று இருக்கின்ற தற்கால தலைவர்கள் யாரையும் காமராஜரோடு ஒப்பிட்டு பேசவே முடியாது. அவர் மிகப்பெரிய ஒரு கர்ம வீரர். ஆமாங்க, சமூக நீதிக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம்? மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிற பாஜகவுக்கு சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இதுல தமிழ்நாட்டுல நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை பத்தி அண்ணாமலைஜி பேசினதுக்கும் கூட KP முனுசாமி கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஆமாண்டி செல்லம், நான் கூட பார்த்தேன். பிரதமர் மோடி ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே தேர்தல்னு பேசுறாரு. தமிழகத்தில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மோடி கலந்துக்கிட்டு இங்க முதலீடு செய்யுங்க, இது பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஆனா மோடி குஜராத்துக்கு தொழில் முனைவோரை அழைத்து பேசுறாரு. தனது சொந்த மண்ணுக்காக சிறிய வட்டத்துக்குள் சென்று விட்டார். பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதியை வழங்காம வஞ்சிக்கிறது அப்படின்னு ஓங்கி அடிச்சிருக்காரு. எல்லா மாநிலத்திலும் அந்த முதலமைச்சர் நடத்துகின்ற மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு தொழில் முனைவரை அழைத்து இங்கெல்லாம் வந்து நீங்கள் தொழில் ஆரம்பியுங்கள், உரிய பாதுகாப்பான மாநிலம் என்று சொல்லியிருந்தால் நான் உண்மையிலேயே திரு அண்ணாமலை சொல்வதை வரவேற்றிருப்பேன். மாறாக குஜராத்திற்கு சென்று ஒரு பிரைம் மினிஸ்டர் அங்கே உட்கார்ந்து கொண்டு தொழில் முனைவரை அழைத்து பேசி அனுப்புகிறார். அப்படி என்று சொன்னால்
ஒரு நாட்டினுடைய பிரதமர் கூட அவர் பிறந்த மண்ணிற்கு சிறிய வட்டத்திற்குள் போய் சென்று நின்று விடுகிறார். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் அண்ணாமலைக்கு இல்லை என்றே நான் கருதுகிறேன். என்னதான் சகவாசம் சரியில்லாத கட்சியா 9 வருஷம் இருந்தாலும் உண்மையை சொன்னதுக்காக அவரை பாராட்டி தான் ஆகணும். சோத்துல மறைச்ச பூசணிக்காய் மாதிரி ரொம்ப நாளைக்கு எதையும் மறைக்க முடியாதுல. ஆமாங்க, இந்துக்களின் பாதுகாவலன் என்று சொல்லிட்டு திரியிற பாஜக தன்னோட அரசியல் ஆதாயத்திற்காக அவசரமா ராமர் கோவில இந்த மாசம் திறந்து வைக்குது அப்படிங்கிற உண்மை இப்ப தெரிஞ்சு போச்சுல. கரெக்டா ஜாயின் பண்றடி செல்லம். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட பல கட்சிகள் இத பத்தி ஏற்கனவே பேசி பாஜகவோட அரசியல் நாடகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. சில சங்கராச்சாரியார்கள் கூட பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸோட அரசியல் ஆதாயத்தை சுட்டி காட்டி ராமர் கோவில் திறப்பு விழாவை புறக்கணிச்சிருக்காங்க. ராமநவமி அன்னைக்கு ராமர் கோயிலை திறக்கணும் அப்படிங்கிறது பலருடைய கோரிக்கை. ராமநவமி வரக்கூடிய ஏப்ரல் 17ஆம் தேதி வருது. அதுக்குள்ள கோயில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிடலாமே. ஆனா அதுக்குள்ள மக்களவை தேர்தல் தேதி அறிவிச்சு தேர்தல் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இவங்க முன்கூட்டியே கட்டி முடிக்கப்படாத கோயிலை திறக்கிறாங்க. கரெக்டா சொல்றீங்க. இதெல்லாம் கேட்டா நீங்க கடவுளையே புறக்கணிக்கிறீங்களா அப்படின்னு பாஜக காரங்க கேக்குறாங்க. கடவுளையும் அரசியலையும் எதுக்கையா ஒன்னா கலக்குறீங்க? கடவுளையும் அரசியலையும் ஒன்னா கலக்கிறது மட்டும் இல்ல, ராமர் கோயிலை கட்டுறதுக்கு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மோடின்னு அத்வானி அவர்கள் சொல்ற அளவுக்கு இதுல மோடியை முன்னிறுத்துறாங்க பாருங்க. இதுல இருந்தே தெரியலையா இவங்க அரசியல் முகமூடி? இது ரொம்ப வெக்கக்கேடால இருக்கு. வெக்கக்கேடு தாண்டி செல்லும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் கூட அப்படிதான் சொல்லி இருக்காரு. அரசியல் லாபத்துக்காக ராமர் கோயில் திறப்பை பாஜக பயன்படுத்திக் கொள்வது வெட்கக்கேடானது. மக்களின் நம்பிக்கை மற்றும் மத உணர்வுகளை தவறாக பயன்படுத்துகின்றனர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அரசின் திட்டங்கள் மற்றும் நிதிகளை தனது தனிப்பட்ட சேவை மூலம் மக்களுக்கு வழங்குவதை போல பிரதமர் மோடி தன்னை முன்னிறுத்திக்கிறாரு அப்படின்னு யெச்சூரி அவர்கள் சொல்லியிருக்காரு. பாஜக ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல மதவெறி உச்சகட்டத்தில் இருக்கு. அதுக்கு உதாரணம் தான் உத்தரப்பிரதேசத்துல நடந்த இந்த சம்பவம். உத்தரப்பிரதேசத்துல நடந்த சம்பவமா? உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகரில் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த மாணவரை மற்ற மாணவர்கள் கொண்டு ஒரு ஆசிரியை அறைய வச்சாங்களே, அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு. மறந்துட்டீங்களா? அட ஆமா, போன வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல நடந்த இந்த சம்பவத்துக்கு கடும் கண்டனங்கள் எழுந்துச்சு. இது ஒரு வெட்கக்கேடான செயல்னு ராகுல் காந்தி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க. மற்ற கட்சி தலைவர்களும் இந்த சம்பவத்தை வன்மையா கண்டிச்சாங்க. அந்த சம்பவம் தொடர்பான வழக்குல உத்தரப்பிரதேச பாஜக அரசாங்கத்தை கண்டிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம். இது தனியார் பள்ளிக்கூடத்துல நடந்த சம்பவம் அப்படி இப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருப்பாங்களே. சொல்லாம இருப்பாங்களா? சொன்னாங்க. இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தப்போ நீதிபதி ஓகா தலைமையிலான அமர்வு உத்தரப்பிரதேச அரசுக்கு நேரடியாகவே கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. எதிர்பார்ப்புகளை அரசு நிறைவேற்றாததால் இவையெல்லாம் நடக்கிறது. இந்த சம்பவம் நடந்த விதம் குறித்து அரசு மிகுந்த அக்கறையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு உத்தரப்பிரதேச மாநில அரசு வழக்கறிஞர் கிட்ட உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. செப்டம்பர் மாதம் நடந்த விசாரணை அப்போ வீடியோவில் பள்ளி குழந்தைகள் மீது மத பாகுபாடு காட்டும் ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்ய தாமதமானது பற்றி மாநில அரசினை உச்சநீதிமன்றம் விமர்சனம் பண்ணுச்சு. அப்போ அந்த சம்பவம் நடந்த விதம் மாநிலத்தின் மனசாட்சியை ஒழுக்க வேண்டும்னு சொல்லுச்சு. இந்த விவகாரத்தில் உத்தரப்பிரதேச காவல்துறை மிகவும் தாமதமாக வழக்கு பதிவு செஞ்சதை பற்றியும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் திருப்தி தியாகி மாணவர் பற்றி ஆட்சேபகரமான கருத்துக்களை கூறியதாக மாணவரின் தந்தை கூறியதை தவிர்த்தது பற்றியும் நீதிபதி ஓகா சுட்டி காட்டியிருக்காரு. நிலைமை இப்படி போய்கிட்டு இருக்கு. கேட்டா ஒரே நாடு ஒரே தேர்தல், எல்லாரும் சாமோன்னு சொல்லுவாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுச்சுல. வர 15ஆம் தேதிக்குள்ள பொதுமக்கள் தங்களுடைய கருத்தை இந்த குழு கிட்ட சொல்லணுமாமே. எல்லாத்தையும் மக்களை கேட்டுதான் முடிவு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. இந்த திட்டத்துக்கு ஆரம்பத்துல இருந்தே கடுமையான கண்டனங்கள் எழுந்து வருது. இப்ப மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த குழுவுக்கு எழுதின கடிதத்துல உண்மையான ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி உணர்வுக்கு எதிரான தன்னிச்சையாக எடுத்த முடிவை திணிக்க மத்திய அரசு முயற்சிக்கிறது, இது சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சர்வாதிகாரத்தெல்லாம் எதிர்க்கிற வகையிலையும் மக்களுக்கு நல்லது நடக்கிற விதத்திலையும் ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொள்ற இந்த பாத யாத்திரை நாளைக்கு மணிப்பூர்ல இருந்து தொடங்குது. கண்டிப்பா இந்த பாத யாத்திரை மிகப்பெரிய அளவுல ஒரு புரட்சியை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. ஆமாங்க,
மணிப்பூரோட தௌபால்ல இருந்து தொடங்கும் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை மார்ச் 20ஆம் தேதி மும்பையில நிறைவடையுது. இந்த யாத்திரைய 67 நாட்கள்ல 15 மாநிலங்களோட 110 மாவட்டங்கள் வழியா 6713 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடத்த திட்டமிட்டிருக்காங்க. உண்மையிலேயே மக்களை சந்திக்கிற தலைவர் தான் உண்மையான தலைவர். மணிப்பூர்னாலே வாயை திறக்க மறுக்கிற மோடிக்கு ராகுல் அவர்களின் இந்த பயணம் சரியான பாடத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். நம்ம ராகுல் காந்தி அவர்களுடைய வழியில கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் அவர்களுமே மக்களை நேரடியா சந்திச்சு ஒரு நாள் முழுக்க அவங்க கூடயே இருந்திருக்காங்க. பாத்தீங்களா? பார்த்தேன் தம்பி. பேச்சிப்பாறை ஊராட்சிக்கு உட்பட்ட குற்றியார், தச்சன்மலை, தோட்டமலை உள்ளிட்ட மலை கிராமங்களில் இருக்கிற மக்களை சந்திச்ச MP விஜய் வசந்த் அவர்கள் தானே காரை ஓட்டிட்டு போயிருக்காரு. கரடு முரடா இருக்கிற மலைப்பாதையில அவரே காரை ஓட்டிட்டு போனாரா? ஆமாங்க. சாலை சரியில்லைன்னு மக்கள் கிட்ட இருந்து அவருக்கு புகார் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு மக்களை பாதிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரே கார் ஓட்டிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்ல, சாலை வசதி, பேருந்து வசதி போன்ற மக்களுடைய கோரிக்கைகளை உடனடியா நிறைவேற்றுறதுக்காக அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்டயும் பேசியிருக்காரு. 313E இல்ல சார், அது என்ன பக்கத்து ஊர் வரைக்கும் வருது. நம்ம இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து கட்ட போக முடியல. எவ்வளவு சீக்கிரம் பண்ணணும். ரோடு கதை சொன்னேன், இந்த ஃபாரஸ்ட்ல கொடுத்துட்டாங்க, டெண்டர் இது ஸ்டேட்ல இருக்கா, அது எவ்வளவு பண்ண முடியும் நம்ம அது பார்த்துலாம். தம்பி, அது மட்டும் இல்ல, தச்சன் மலை பகுதி மக்கள் வச்ச கோரிக்கையை ஏத்துக்கிட்டு நியாய விலைக்கடை கடைக்கு தனியா ஒரு கட்டடத்தையும் கட்டி கொடுத்திருக்காரு. ஸோ உங்களுடைய அன்பும் பாசமும் தான் வந்து நம்ம இன்னும் இந்த ஊருக்கு செய்யணும்ன்ற ஒரு இதை கொண்டு வந்துட்டு இருந்தது. அதன் முதல் வழிகாட்டு தான் வந்து இந்த ரேஷன் கடையை நம்ம திறந்து கொடுக்குறோம். மீண்டும் உங்களுடைய கோரிக்கை என்னவோ அது எல்லாமே வந்து கேட்டறிந்து அதற்கான உரிய நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் நம்ம சீக்கிரம் கொண்டு வர்றதுக்கு எல்லா வழியும் பார்ப்போம்னு இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஏற்கனவே அதிகாரிகள்கிட்ட நம்ம பேசியிருக்கிறோம், எல்லாமே இது பண்ணி இப்போது ஃபாரஸ்ட்டே வந்து ரோடு போடுறதுக்கு ஒப்புதல் சொல்லியிருக்காங்க. அதற்கான பணிகள் நடந்து கொண்டு வருது. ஆனால் இது இன்னும் வலியுறுத்தி எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வர முடியுமோ அதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பல இடங்கள்ல வந்து பஸ் ரூட் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க, கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் எடுத்து வர்றதுக்கு எல்லா நடவடிக்கை எடுக்கப்படும் நான் இதை சொல்லியிருக்கிறேன். ரேஷன் கடையில் இருக்கு, பசங்களை நல்லா படிக்கணும், சரியா? மலைவாழ் மக்கள் அன்போடு கொடுத்த கிழங்கு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு ஒரு நாள் அவங்கள ஒருத்தராகவே வாழ்ந்திருக்காரு. ரொம்ப இனிப்பான நியூஸா இருக்கு. சரிங்க, நீங்களும் ஒரு நல்ல இனிப்பான கரும்பா பார்த்து சாம்பிள் கொடுங்க. கரும்புல சாம்பிள் கொடுக்கணுமா? ஆமா, கருப்பு வேட்டி கட்டின கரும்பு தம்பி, அப்பதானே பல்க் ஆர்டர் கொடுக்க முடியும். சரிங்க, நான் சாம்பிள் கரும்பு வாங்கி வைக்கிறேன். நீங்க போய் வண்டியை எடுத்துட்டு வாங்க. எது? அந்த 50 கரும்போட ஒரு குட்டியான வண்டி நிக்குதே, அதுவும் உங்க வண்டி? ஆமா, எப்படி தம்பி கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? நானும் சாம்பிள் கரும்பு வாங்கி தான் இங்க கடை போட்டிருக்கேன். எங்கிட்டயே நீ சாம்பிள் கேக்குறியா? ஆஹா, செல்லக்குட்டி, இங்க நிறைய பேர் நம்மள மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. உஷாரா நடந்துக்கணும். வா வா வா, நாம அடுத்த கடைக்கு போவோம். அதாகப்பட்டது மகாஜனங்களே.